මේක පිළිබඳව අපි විශ්වාස භංගයක් ගේන්න සූදානමින් ඉන්නවා. இது தொடர்பில் நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்றை கொண்டு வர தயாராகியுள்ளோம். அனைத்து விடயங்களும் எதிர்காலத்தில் உரிய முறையில் நடக்கும். ஒன்றிணைந்த எதிர்க்கட்சி என்ற வகையில் அனைத்து எதிர்க்கட்சிகளையும் ஒன்றிணைத்து போராட்டத்தை முன்னோக்கி நகர்த்த உள்ளோம். அதேபோன்று நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்றை கட்டாயமாக கொண்டு வருவோம் என்பதை கூறுகின்றோம். அதேபோன்று நிலக்கரி ஊழலை மறைப்பதற்கு அரசாங்கத்துக்கு ஒருபோதும் இடமளிக்கவும் போவதில்லை. නම් යටගස්සන්නට නම් කොහෙත්ම ආණ්ඩුවට ඉඩ දෙන්නේ නැහැ. இதேவேளை எதிர்க்கட்சிகளின் குழுக்கள் அண்மையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்தமை மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய தேசிய கட்சியும் ஒன்றிணைவது தொடர்பிலும் இதன்போது ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். අපි එක්සත් ජාතික පක්ෂත් එක්ක සාකච්ඡා කරනවා. රනිල් වික්‍රමසිංහයි එක්සත් ජාතික පක්ෂය කියන්නේ දෙකක්. நாம் ஐக்கிய தேசிய கட்சியோடும் கலந்துரையாடுகின்றோம். ரணில் விக்ரமசிங்கவும் ஐக்கிய தேசிய கட்சியும் என்பது வேறு வேறு விடயங்கள். முழுமையான ஐக்கிய தேசிய கட்சியும் அந்த விடயத்தோடு இணங்குகின்றதா என்பது தெரியவில்லை. ரணில் விக்ரமசிங்க என்பவர் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர். ஐக்கிய தேசிய கட்சி என்பது எதிர்க்கட்சியில் உள்ள ஒரு அணி. ஐக்கிய தேசிய கட்சியையும் ஐக்கிய மக்கள் சக்தியையும் ஒன்றிணைப்பதற்கான தொடர்ச்சியான கலந்துரையாடல்களை முன்னெடுத்து வருகின்றோம். கலந்துரையாடல் நடைபெறுவதை ரணில் விக்ரமசிங்க அறிந்திருக்க மாட்டார் என நினைக்கின்றேன். நாடு ஏற்றுக்கொண்ட முற்போக்கான தலைவர்கள் அந்த குழுவிலும் இருப்பார்களாயின் எம்மோடு கட்டாயமாக இணைந்து கொள்ள முடியும். எங்கு கலந்துரையாடல் நடைபெற்றாலும் அரசாங்கத்தை விரட்டியடிக்கும் முயற்சியில் அனைவரும் ஓரணியில் செயற்படுவோம் என்பதை நிபந்தனையற்று இந்த சந்தர்ப்பத்தில் அறிவிக்கின்றேன். இந்த விடயம் அடுத்து நடைபெறும் அனைத்து தேர்தல்களிலும் பிரதிபலிக்கப்படும் வகையிலான பிரார்த்தனையை நாட்டு மக்களுக்கு பெற்றுக் கொடுக்கின்றோம். ඊගාවෙන ඕනෑම මැතිවරණයක් තුළ සිද්ධ වෙනවා කියන ප්‍රාර්ථනය මෙරට ජනතාවට අපි ලබා දෙනවා.